டிமாண்டி ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சோடனே அந்த படத்துக்கு நாங்களாம் எதிர்பார்க்காததை விட ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. அந்த படம் முடிஞ்சோடனே லைக் ஒரு 6-7 மந்த்ஸ் கழிச்சு நான் தான் அஜய் கிட்ட ஃபோன் பண்ணி ஐ திங்க் நம்ம பார்ட் 2 எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பார்ட் வந்து மிகப்பெரிய சக்ஸஸா இருக்குன்னு போது அவர் என்ன சொன்னாரு, நம்ம பார்ட் 2ன்றது வந்து ஒரு வெறும் பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்த்து இல்லாம ஒரு நல்ல கதை அமைஞ்சா மட்டும் எடுப்போம் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 5-6 இயர்ஸ் கழிச்சு ஒரு நாள் சொன்னாரு, ஒரு நல்ல லைன் வந்து ஒன்று அமைஞ்சிருக்கு அப்படின்னு. அப்படிதான் இந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணது வந்துட்டு அஜய், அப்புறம் ஒயிட் நைட் என்டர்டெயின்மெண்ட் மணி அண்ணனும் காசி சாரும் தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் படிப்படியாக அது வளர்ந்து கடைசியில் வந்து ஒரு படம் வந்து வெளியில் ரீச் ஆகிறதுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் ஒன்று தேவை. அதுக்கப்புறம் பாபி சார் வந்ததுக்கப்புறம் இப்போ த்ரூ அவுட் த வேர்ல்டு இந்த படம் எல்லாருக்கும் பயங்கரமாக தெரியும். ஓகேயா? அப்புறம் மனோஜ் சார் அவரு, அப்புறம் இவங்க அர்ச்சனா. நீங்க தான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடணும்.